எல்லா கருத்து கணிப்புலையும் இந்த தேர்தல் முடிவோட ஒத்து போகிற ஒரே கருத்து கணிப்பு ஐபிடிஎஸ் நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், பண பலம் இல்லாமல், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் 2000 பேர் இல்லாமல் ஒரு சிறிய குழுவாக இருந்து நீங்கள் கொடுத்த அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் நான் பாராட்டுறேன். இது 97% நான் படித்த வரைக்கும் ஆல் இண்டியா ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. உங்களோட தேர்தல் கணிப்பு தான் நிற்குமே தவிர அவங்க சொன்ன கருத்து நிற்காது. அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். அது நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்து பார்த்து ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் புத்தாலசனம் நான் நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு வெற்றிகரமான தோல்வி இது ஏன்னா இது மார்ஜின் பர்சன்டேஜ் மார்ஜின் ரொம்ப கம்மி. இது இது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாதத்தில் வேடிக்கை இருக்கு பாருங்க. மோடி எப்பவுமே அவரை ரொம்ப அடக்குனீங்கன்னா அப்படி திமிர் கொண்டு இப்போ பாய்வார். அவர் இப்போ பின்னாடி போயிருக்காரு. பாய்ச்சல் வந்ததுன்னா அந்த புலி பாய்ச்சலை பாயும் போது உண்மையான மோடியை நம்ம 10 வருஷமா பார்க்கல. உண்மையான மோடி இந்த 5 வருஷம் தான் பார்க்க போறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. தேர்தலுக்கு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் திருநாவுக்கரசு வெளியிட்டு இருந்தார். அந்த கருத்து கணிப்பு பல விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கு. குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு பாஜகவுக்கு சாதகமான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு ஒரு சிறந்த சீஃபாலஜிஸ்ட். அவரெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் ரொம்ப வருஷமாக அவர் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நல்ல மனிதர், ப்ரொஃபஷ்னல், தீவிரமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணார்னா கடமையோடு பண்ணுவார். என் நண்பர் தான் இருந்தாலும் நான் அவர் பல முறை அவர்கிட்ட நான் வேந்திருக்கேன். ஸோ அவருடைய கருத்து கணிப்பு நான் பார்த்தேன். என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், அமிச்சார். டிஎம்கே 34, 37, ஏடிஎம்கே 1, பிஜேபி 1, அதர்ஸ் நில் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்தது. இதில் பிஜேபி எங்கே சப்போர்ட் பண்ணி வந்திருக்கு எனக்கு தெரியல. ஒன்றுங்கிறது ரொம்ப லோ, ஒன்றுலேருந்து கீழே போயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா கருத்து கணிப்புலேயும் இந்த தேர்தல் முடிவோட ஒத்து போகிற ஒரே கருத்து கணிப்பு ஐபிடிஎஸ் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா ரியாலிட்டி இருக்குது. மீதி எல்லாம் பிஜேபி 10 வரும், 8 வரும், 10 வரும், எல்லாம் இஷ்டத்துக்கு சொன்னாங்க. டிஎம்கே 20 வரும், 30 வரும்னாங்க. இது ஏடிஎம்கே கூட 5 வரும்னாங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், பண பலம் இல்லாமல், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் 2000 பேர் இல்லாமல் ஒரு சிறிய குழுவாக இருந்து நீங்கள் கொடுத்த அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் நான் பாராட்டுறேன். உண்மையாக பாராட்டுறேன். ஏன்னா திருநாவுக்கரசு நண்பராக இருக்கலாம், ஆனால் அந்த நண்பர் செய்யும் செயலை பாராட்டுறது தான் நமக்கு முக்கியம். ஏன் இந்த சர்வே முக்கியம்னா, இது 97% நான் படித்த வரைக்கும் ஆல் இண்டியா ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. அந்த ப்ரெடிக்ஷன் தேர்தலில் கருத்து கணிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். அமெரிக்காவில் எல்லாம் ஒப்பீனியன் போல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. தும்னா கூட ஒப்பீனியன் போல். எவ்ரி இயர் அந்த ஜனாதிபதி அவனுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா நடந்துகிட்டே இருக்கும் ஒப்பீனியன் போல். அடுத்த ஜனாதிபதி யார் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே ஒப்பீனியன் போலில் அமெரிக்காவில் ரொம்ப சர்வசாதாரணம். அங்கே திறமையாக நடத்தப்படும். சீஃபாலஜிஸ்ட் நம்ம ஊர் மாதிரி சும்மா அப்படி நுனிப்பல் மேய்ஞ்சிட்டு வரதில்லை. அந்த அமெரிக்கன் போலை பார்த்து 25 வருஷமாக நான் வேந்திருக்கேன். எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. ஒரு ஜனாதிபதி பதவி விலகிறதும் விலகாதும், பதவி தோக்காதும் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் கையில் இருக்குது. அது இந்த மாதிரி ஒப்பீனியன் போல் அமெரிக்காவில் பெருமளவு உதவும். ஜனாதிபதி தூக்கி போடுற அளவுக்கு உதவும். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு வரல, இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தால் கூட ஐபிடிஎஸ்க்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏனென்றால் ஏடிஎம்கே 0 to 1, பிஜேபி 1ன்னு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்குது. நீ கரெக்டாக 0-0ன்னு போடணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி கடவுளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. 0-0 போடணுன்னு இல்லை. வாக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. தேர்தலில் நிறைய வாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒப்பீனியன் போல் 100க்கு 100 சரின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இதில் பாஜகவுக்கு சாதகம்னு சொல்கிறதுல நீங்கள் பார்க்க சொல்கிற அடிப்படையில் சாதகம் இல்லை. ஆனால் எதன் அடிப்படையில் சாதகம்னு சொல்கிறாங்க எல்லாரும்? யாராவது சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. சரி, மக்களில் பல விதமாக பல பேர் பேசுவாங்க. நம்ம எல்லாமே சீரியஸாக எடுத்துக்க முடியாது. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டான்னா கிரிட்டிசிசம் தேவை, கண்டனம் வரதான் வரும். அதை நம்ம தடுக்க முடியாது. நம்ம கடந்து போயிட்டு இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் அவங்க மனசையும்
கவரணுங்கிறது ஐநூறு. இல்லை இப்போ நம்ம அந்த கருத்து கணிப்பு அப்படின்னாலே இந்த பிரசாந்த் கிஷோர் வடமாநில சேர்ந்த அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பல வெளிநாடுகள் சேர்ந்தவர்களே சொல்லுவோம். முதல் முறையாக ஒரு தமிழன் வெளியிட்டு இருக்காரு, அதனால ஒரு தமிழன் வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது பண்ணப்படுதா? என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியல. சில பேர் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதிர்ப்பாங்க, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதிர்ப்பாங்க. நீ ஏன் எதிர்க்கிறாங்க உங்களுக்கே தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி பீப்புளெலாம் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு கடந்து போகிறது தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் தொழில் முறை நல்லா பண்ணுறீங்க, அப்போ போட்டி வரும், எதிர்ப்பு வரும், கண்டனம் வரும், எல்லா விதமான சங்கடங்களும் வரும். இதெல்லாம் நம்ம வந்து பெருசு பண்ணாமல் கடந்து இதெல்லாம் நாளைக்கு நிற்காது. உங்களோட தேர்தல் கணிப்புக்கு தான் நிற்குமே தவிர அவங்க சொன்ன கருத்து நிற்காது. அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். அது நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்து பார்த்துட்டு ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் புத்தாலித்தனம் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு நடந்த சதி என்ன? திமுக அதிமுக கூட்டணி வேற என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. அவன் வரான் பார்த்துக்கோ, நம்ம 2 பேரும் 5 வருஷம் பங்கு போட்டுக்கலாம். நீ படத்தை நான் கண்டுக்க மாட்டேன், நான் படத்தை நீ கண்டுக்க மாட்டேன். ஸ்டாலின் என்ன சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மாதத்தில் 10 அமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைப்போம். 4 வருஷம் அப்போது எந்த அமைச்சரை கைது பண்ணீங்க? சரி, கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க, எல்லா ஃபைலையும் கொடுத்தீங்க, ஊழல் புகார்லாம். அந்த ஊழல் புகார் ஃபைல் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? இல்லை. ஏன் உங்கள் கையில் தான் கவர்மெண்ட் இருக்குது, டிஏவிசிட்ட கொடுத்து அப்போ ஒரு ஜரூராக இருந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதிமுக அமைச்சர்லாம் ஜெயிலுக்கு போனோம், எல்லாம் உள்ளே போனோம். வேலுமணி, தங்கமணி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி வீட்டு வந்துட்டார், அது வேறு விஷயம். சரி, சொன்னீங்களா இல்லையா? இப்போ எந்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் மீது வழக்கப்பட போகிறீங்க? போட முடியாது. ஏன்னா எல்லாம் டீல்லாம் முடிஞ்சு போச்சு. ரகசிய கூட்டணி இருக்கப்போ ரகசிய டீல் முடிஞ்சு போச்சு, குடுக்கல் வாங்கலாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வளமையாக முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த வாட்டி அதிமுக கூட்டணி வந்தாலும் அதிமுக வந்தாலும் இதே தான் சொல்லுவாங்க, நாங்கள் திமுகவை சிறைக்கு அனுப்புவோம், ஸ்டாலினை ஜெயிலில் போடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. நீ அடுத்த அதிமுக வந்தால் கூட ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருப்பார். இவங்க 2 பேரும் மாற்றி 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 வரணும் இருந்தால அண்ணாமலை தோக்கடிச்சிங்க. ஆனால் அண்ணாமலை டெம்பரவரி தோல்வி தான். அடுத்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்தார்னா நீங்கள் காணாமல் போடுவீங்க. இல்லை, பல்லடத்தில் தான் குறிப்பாக ஒரு சதி நடந்ததாக சொல்கிறாங்க. பல்லடத்தை அங்கே டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சரி, நமக்கு என்ன காரணம்னு நம்ம வந்து அன்லஸ் விஷயம் தெரியாமல் பேச முடியாது. பொதுவாக நீங்கள் கேட்குறீங்கன்னா பொதுவாக நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் 2 கட்சியும் பேசி வச்சுட்டு, ஏன்னா 6 தொகுதியில் 5 தொகுதி அதிமுக எம்எல்ஏ இருந்து கூட அதிமுக 3வது இடத்துக்கு போனால் என்ன காரணம்? த ஃபைட் வாஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. அதை ஒத்துக்க அதிமுக தயாராக இல்லை. திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டிங்கிறத அதிமுக ஒத்துக்க தயாராக இல்லை. ஆனால் அந்த போட்டிக்கு வலு சேர்த்து கொடுத்தது அதிமுக தானே. நீங்கள் தானே அந்த போட்டியை வலு சேர்த்து விட்டீங்க. நான் ஒதுங்கிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டு அவனை தோக்கடிங்க அப்படின்னு ஒதுங்கிட்டு யார்? நீங்கள் தானே. இதெல்லாம் மக்கள் பார்க்காம இல்லை. நீங்கள் என்னமோ நினைக்கலாம் மக்கள் தெரியலன்னு, மக்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லை, அந்த கோயம்புத்தூரில் முக்கிய ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் வேலுமணி. முக்கியமாக 6 சட்டமன்ற தொகுதியில் 5 வந்து அதிமுகனுடைய ஒரு கோட்டையாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதில் ஐபிடிஎஸ் அந்த கருத்து கணிப்பு சொன்னாங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டிங்க, ஏடிஎம்கே போட்டியாக வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேலுமணி இந்த சர்வேயை காமிச்சு சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்பில், இந்த சர்வேயே பொய்யானது, ஏடிஎம்கே தான் இங்கே அமரும்னு சொன்னார். இப்போ அதுவும் பொய்யா தானே போச்சு. அண்ணாமலை ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிற வாய்கள், அண்ணாமலை ராஜினாமா பண்ணோம், வேலுமணி ராஜினாமா பண்ணணும்னு கேட்டிங்களா? அவர் தானே எழுந்தார். கோட்டை, கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை, ஓட்டை விழுந்து போச்சே. அதிமுக கோட்டையாக வச்சுருந்தீங்க, இல்லைங்களே, ஓட்டை விழுந்து போச்சே. அண்ணாமலைன்ற ஒரு சிங்கம் வந்துட்டாராங்க. சரி, வானதியை ஜெயிக்க வச்சு நீங்கள் தான். வானதி வந்து ஏடிஎம்மோட பி டீம்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்கள் கேண்டிடேட் ஜெயிக்காம ஜெயிக்க வச்சிங்க. இப்போவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வேறு விஷயம். அதை பற்றி நான் போக விரும்பல. ஆனால் அண்ணாமலைன்ற சிங்கம் உங்கள் கோட்டையில் ஓட்டு போட்டார். அது நீங்கள் இனிமேல் கோட்டையில் சொல்ல முடியாது. அண்ணாமலையை வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறவங்க, அண்ணாமலை எப்போ ராஜினாமா பண்ணுவான்னு எதிர்பார்க்குற பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர்கள் இவர் ராஜினாமா பண்ணோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியே வேலுமணி ராஜினாமா பண்ணோன்னு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தானே அர்த்தம். டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களும் வேலுமணி அண்டர்ஸ்டாண்டிங் நான் நம்புகிறேன். இல்லை, குறிப்பாக தமிழகத்தில் பாஜக அப்படின்னாலே நோட்டாவோட தான் ஒப்பிட்டு பேசிட்டு வருவாங்க. இந்த முறை
பாஜக கூட்டணி மட்டுமே 18% ஓட்டு வாங்கியிருக்கு, பாஜக தனித்து 11% வாங்கியிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் பங்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பங்கு. ஆனால் இந்த பங்கை கண்டு பொறாமப்படுறவங்க திமுகவா அதிமுகவா இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள். அண்ணாமலைக்கு எதிரி வெளியில் இல்லை, உள்ள இருக்காங்க. பாஜக வளர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? பாஜக வளர்ந்து அண்ணாமலை வளர்ந்துருவாரு. அண்ணாமலை வளர்ந்தாலே அவர் முதலமைச்சர் ஆகிடுவாரு. அப்போ நம்ம முதலமைச்சர் கனவுலாம் என்ன ஆகுது? இதுதான் வேடிக்கை. கட்சி வளரக்கூடாது, நான் வளரணும். நான் முதலமைச்சரானோம், ஆனால் மோடி பேரை வச்சு நான் ஊரை ஏமாற்றுவேன், மோடி பேரை சொல்லி பணம் சம்பாதிப்பேன், மோடி பேரை சொல்லி 4 மெடிக்கல் காலேஜ் வாங்குவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அண்ணாமலை முதலமைச்சராகக்கூடாது, என் கட்சி வளரக்கூடாது, நான் தான் வளரணும், நான் தான் எல்லாம் பண்ணணும். இது எந்த வீட்டில் நியாயம்? அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கில் கால் தூசி உங்களுக்கு இல்லை. எவனும் ஓட்டு போட வரல, எவனும் பின்னாடி வரல, தனியாக தான் சுற்றின்னு கண்டிங்க. அதனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் தப்பு. அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோற்கடிக்கப்பட்டார். இந்த அம்மா பிரேமலதா சொல்கிறாங்களே விஜய் பிரபாகர் தோற்கடிக்கப்பட்டார்னு, அது தப்பு. அண்ணாமலை தான் தோற்கடிக்கப்பட்டார், விஜய் பிரபாகர் தோற்று போயிட்டார். இல்லை, கட்சியான வளர்த்து வச்சது நாங்கள் தானே அப்படின்னு இந்த மூத்த நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. எத்தனை நாளைக்கு பிடிச்சிட்டு போறீங்க? நீங்கள் தான் சாகர வரைக்கும் நீங்கள் தான் தலைவரா? இதில் காங்கிரஸ் கட்சியாது, அங்கே போய் சேருங்க. யார் வேணும் நம்மளை? பிஜேபி இந்த பார்ட்டி வித் டிஃபரன்ஸு அப்படி தான் நடக்கும். இப்போ இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க. டெல்லியில் ஒரு மாதம் சரியாக போராட்டு, ஜூலை மாதம் சிவராஜ் சிங் சவான் வரார், பாஜக தலைவர். மாமாஜி சாட்டை எடுத்தாருன்னா நீங்களாம் காணாம போடுவீங்க. மாமாஜி அண்ணாமலை க்ளோஸு, ஞாபகம் வச்சுங்க. மாமாஜி இஸ் அ டஃப் மேன். 20 வருஷம் மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அண்ணாமலை இவர் மோடி சொல்லிட்டாராம், மாமாஜி டேக் ஓவர், நீ எம்பியாக இருக்க பரவாயில்ல, பாஜக தலைவரை வாங்க, சுத்தம் பண்ணுங்க, எங்கெங்கே யூனிட் சரியில்லையோ அங்கெல்லாம் சரி பண்ணிக்கொண்டேன். மாமாஜிட்டு உங்கள் வேலை நடக்காது. ஏன்னா சந்தோஷியும் போயிடுறார், நட்டாவும் போயிடுறார். இத்தனை நாள் நட்டா ஒய்ஃப் வழியாக ரூட்டை போட்டு நட்டாவை பிடிச்சிங்க, அதுவும் போச்சு. சந்தோஷியும் போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் புதுசாக வர போகிறாங்க, பருப்பு வேகாது. இல்லை, பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் ஓரங்கட்டப்படுறதுனால தான் அவங்க அண்ணாமலை எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓரங்கட்டப்படுறீங்க, என்ன ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்தோட என்ன மேடையில் உட்காடுறீங்க? தலைவர் தலைமையில் உட்காரணுமா? இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இதோட என்ன ஒன்று, எங்கள் பொன்னாரெலாம் இன்றைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் தான் முன்னாள் தலைவர், நான் அவரை மதிக்கிறேன். ஒரு வார்த்தை பேச மாட்டார். தப்போ ஆகிட்டோம், பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, பொன்னார் கட்சியை வளர்த்தார், ஓடினார், எம்எல்ஏவாக இருந்தார். அப்படிப்பட்ட தலைவர் அவர் என்னைக்காவது எழுத்து பேசியிருக்காரா? ஏன்னா அவங்களாம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் வந்தவங்க. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் வந்த பாஜக தலைவர் அத்தனை பேருமே டிசிப்ளினை கைப்பிடிப்பாங்க. இந்த நேத்தி வந்த கட்சியில் ஓடி வந்தாங்க பாருங்க, அதிமுக, திமுக, காங்கிரஸ், இவங்க தான் இந்த பேச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்னா குரூமிங் கிடையாது, குரூமிங் கிடையாதுன்னா பேக்ரவுண்ட் கிடையாது, என்ன வேணா பேசலாம். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் என்றைக்குமே பொறுமையை இழக்க மாட்டாங்க, அமைதியாக இழக்க மாட்டாங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வேணும். இப்போ ஆர்எஸ்எஸ் நம்ம சொல்லுது, கட்சியை விட்டு வந்தவனே இனிமேல் அனுப்புங்க வெளியில், மாற்று கட்சிக்காரனை ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போடுங்க. ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு பஞ்சம், தலைவர்களுக்கு பஞ்சம், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் வெளியில் அது கொண்டு வரீங்க? அது கங்கையை பொல்யூட் பண்ண மாதிரி, சாக்கடை சேர்த்த மாதிரி வெளியாட்டிலையே கொண்டு வரீங்க, எல்லோரும் அனுப்புங்க அப்படின்னு பாரதிய ஆர்எஸ்எஸும் இப்போ கையில் குச்சி எடுக்க போகுது. ஏன்னா ரொம்ப பாரதிய ஜனதா ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுச்சு, கைமீறி போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் குச்சி சவுக்கு எடுக்க போகுது கையில். ஆர்எஸ்எஸ் எடுத்ததுன்னா இந்த வாயெல்லாம் அடங்கிடும். இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பாஜக கட்சியில் இந்த உட்கட்சி பூசல் வர்றதுக்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு நினைக்கிறீங்க தமிழகத்தில்? அந்த மாதிரி சொல்ல முடியாது, எல்லாருமே இருக்கலாமா, நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை பிடிக்காது எல்லாமே உட்கட்சி பூசல் ஆதரிக்கிறவங்க தான். அது கேசவனாக ஆகட்டும், யார் வேணா ஆகட்டும், எல்லாருமே அண்ணாமலையோட புகழ் வளர்ந்துட போகுதுன்ற பயத்தில் இங்கேருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போய் கோயம்புத்தூரில் கேம்ப் போட்டு அண்ணாமலை தோற்கடிக்க பாஜக பணத்தை செலவு பண்ணவே தலைவர் பேர் சொல்லட்டுமா? நானே எங்களுக்கு தெரியும். பாஜக தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கொடுத்த பணத்தை கொண்டு போய் மாநில தலைவர் தோற்கடிக்கிறது, அந்த பணத்தை கோயம்புத்தூரில் செலவு பண்ணிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கட்சியை பற்றி பேச என்ன யோகிதை இருக்குது? என்ன மூஞ்சியை வச்சுன்னு நீங்கள் நாளைக்கு மோடி முறை நிற்க போகிறீங்க? காரி துப்புவார். எல்லா ரிப்போர்ட்டும் இன்டெலிஜென்ஸ் போயிடுச்சு.
நீ எல்லாரும் ஏமாற்றலாம், அண்ணாமலை ஏமாற்றலாம், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏமாற்றவே முடியாது. அவங்க நடுநிலையான போலீஸ்காரங்க ஒரு மீட்டிங் ஊடுருவி போவாங்க, காரியகர்த்தாரெலாம் போய் பேசிட்டாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் அமைச்சா டெல்லி அமித்ஷா மோடிக்கு போயிடுது. உங்கள் மண்டபம்லாம் ஒரு மாதத்தில் தெரிய போகுது, அப்போ இருக்குது வேடிக்கை. இல்லை இப்போ ரீசெண்டாக மோடி அவர்கள் பேசியிருந்தார், கேரளாவில் ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி ஒரு வெற்றி தடத்தை பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முதல் வெற்றியாக இருக்குல்ல கேரளா, அவன் பக்கத்து மாநிலம், அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்ல. அண்ணாமலையும் ஜெயிச்சிருப்பாரு. நீங்கள் அதான் ஒன்றுன்னு போட்டீங்க, அண்ணாமலை மனசில் வச்சா போட்டீங்க. அண்ணாமலைக்கு வந்து வெற்றிகரமான தோல்வி இது வந்து, ஏன்னா இது வந்து மார்ஜின் பர்சன்டேஜ் மார்ஜின் ரொம்ப கம்மி. இது வந்து இது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சரி, நான் ஒன்று சொல்லுவேன், ஹிந்து கன்சால்டேட் ஓட்டுமாங்க, அது தப்பு. 95% டிஎம்கே ஹிந்துஸ், 98% ஏடிஎம்கே ஹிந்துஸ், 90% கம்யூனிஸ்ட் ஹிந்துஸ். அப்போ ஏங்க ஹிந்துஸ்லாம் இந்த கட்சியில் இருக்கீங்க? அதே ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவர்களோ அப்படியே டிஎம்கே தான் போடுவாங்க, ஒன்றும் பேச முடியாது. அவங்களோட சர்ச்சு ஆர்ச் பிஷப் சொன்னாங்க, இங்கே வந்து மத குருமார் சொன்னாங்கன்னா டிஎம்கே தான் போடுவாங்க. அப்படியே இங்கே வந்து ஒரு சங்கராச்சாரியார் சொல்கிறாருன்னா, அட போயா அவருக்கு வேலை இல்லை, நான் காங்கிரஸ்காரன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஹிந்து கன்சல்டேஷன் ஓட்ஸ் வரல, மைனாரிட்டி கன்சல்டேஷன் ஓட்ஸ் வந்திருக்கு. அது கோயம்புத்தூரில் பெரிய லெவல் ப்ளே பண்ணியிருக்கு. இப்போ ஹிந்துஸ் எல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கோம். டிஎம்கேக்கு ஆடிங்க ஓட்டு போடாது, டிஎம்கே ஏடிஎம்கே போட்டது யார்? ஹிந்துஸ் தான் போட்டாங்க. அது தப்பறையிட பற்றி நம்ம போக விரும்பல, நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். இந்துக்கள் அனைவரும் போட்டுருந்தாங்கன்னா பாஜக ஜெயிச்சிருப்பாரு, அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு, போடலையே. ஸோ அங்கே வந்து மைனாரிட்டி கன்சல்டேஷன் அதிகமானதுனால எல்லாரும் டிஎம்கே போட்டாங்க, அதிமுக யாருமே போடல. மைனாரிட்டி ஓட்டு அதிமுகக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே வரல. இத்தனைக்கு நீங்கள் எஸ்டிபிஐ வச்சுருந்தீங்க, பெரிய கட்சி அது, உலகமாக கட்சி, எஸ்டிபிஐ வச்சுருந்தீங்க, ஒன்றும் பருப்பு வேலையே. உங்கள் கூட்டணி கணக்கெல்லாம் தப்பாகி போச்சே. அதனால் இது கூட்டணி தோற்று போனதுக்கு காரணம் பாஜக இல்லை, உங்கள் ஓன் மிஸ்டேக்ஸ். ஓகே சார், அதே மாதிரி பக்கத்து மாநிலம் ஆந்திரா, அங்கே பவன் கல்யாண் ஒரு புயல் மாதிரி திகழ்றாரு அப்படின்னு மோடி வந்து புகழாரம் கொடுத்துருக்காரு பவன் கல்யாணுக்கு. பவன் கல்யாண் தான் ஃபியூச்சரை பார்த்துறாங்க. சிரஞ்சீவின்னு ஒருத்தர் வந்தார், பெரிய பெரிய இம்பேக்ட் கொடுத்தாரு, காணாம போயிட்டார். நிறைய இந்த மாதிரி வருவாங்க சினிமாக்காரங்கெல்லாம். தமிழ்நாடுக்கு அடுத்தது சினிமாக்காரர்கள் அதிகம் உள்ள மாநிலம் ஆந்திரா. ஏன்னா என்டி ராமரே முதலமைச்சர் இருந்தார், பெரிய அவர் மகானுபாவலு, கடவுள்மாங்க அவரை, ராமர் கிருஷ்ணருமாங்க. அவர் எம்ஜிஆரோட கண்டெம்பரரி. எம்ஜிஆரும் என்டி ராமரும் ஒரே நேரத்தில் அரசியலுக்கு வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரே பீரியடில். எம்ஜிஆருக்கு பிடிக்கும், என்டிஆர் கண்டா கண்டிப்பாங்க, ரெண்டு பேரும். தெலுங்கங்காலும் அவங்க தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆளுமைகளாக போயிடுது. இப்போ பவன் கல்யாண் தான் ஹீரோ ஆஃப் ஆந்திரா. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்கும், கை கொடுத்துருக்கு. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆந்திராவில் பெருவாரி வெற்றி பெற்றிருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி காணாமல் போட்டாரே, காங்கிரஸ் காணாமல் போச்சே, ஒன்றுமே இல்லாமல் போச்சே. அதனால் பவன் கல்யாண் இந்த ஃபியூச்சரை ஆந்திரான்னு மோடி உணர்ந்துட்டார். இல்லை, இப்போ மோடி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நான் இதுவரை தோற்றதும் இல்லை, இனி தோற்க போவதும் கிடையாது, தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறோம்னு சொல்கிறாரு. இது 2029 மையப்படுத்தி சொல்கிறாரா? இல்லைங்க, 25 வருஷமாக தேர்தலில் தோக்காத ஒரு பிரதமர் மோடி. 3 முறை சீஃப் மினிஸ்டர், 3 முறை பிரைம் மினிஸ்டர். யார் இருந்திருக்கா இந்தியாவில்? ஒருத்தர் காட்டுங்க. ஜோதிபாஸ் 25 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், இல்லைங்கள. நம்பூதிரிபால் கேரளாவில் தொடர்ந்து இருந்தார், இல்லைங்கள. கருணாகரன் தொடர்ந்து இருந்தார். ஆனால் 3 முறை முதல்வர், 3 முறை பிரதமர் யாரும் இருந்ததில்லை. ரெக்கார்ட் பிரேக் அது. அந்த தீரத்தெலாம் மோடி சொல்கிறார். இப்போ வந்து பாஜக கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், டெம்பரரி பின்னடைவு தான் அது. இன்னும் 6 மாதத்தில் வேடிக்கை இருக்குது பாருங்க. மோடி எப்பவுமே அவரை ரொம்ப அடக்குனீங்கன்னா அப்படி திமிர் கொண்டு இப்போ பாய்வார் அவர். இப்போ பின்னாடி போயிருக்காரு. பாய்ச்சல் வந்ததுன்னா அந்த புலி பாய்ச்சலை பாயும் போது உண்மையான மோடியை நம்ம 10 வருஷமாக பார்க்கல, உண்மையான மோடி இந்த 5 வருஷம் தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஆக்கிபேட் காஷ்மீர் நினச்சிப்பார், அகண்ட பாரத்தை உருவாக்குவார், இந்தியா லெவலில் உலக லெவலில் கொண்டு போவார். பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்காது, 4 துண்டா உடையும். இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணக்கூடிய ஒரு மோடி இந்த பீரியடில் பண்ணுவார். இல்லை, அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் கழித்து இப்போவும் போட்டிக்கிட்டாங்க, 100 இடங்களை கூட பிடிக்க முடியலை, வெறும் 99 தான் பிடிச்சிருந்தாங்க, நீங்கள் காலம் முழுக்க கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் கனவாக தான் போயிடுமா காங்கிரஸ்? இல்லை, காங்கிரஸ் பண்ண தப்பு என்னன்னா தலைமையை கொடுக்கல. கார்கே எல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் இல்லை அவர். சும்மா அவங்க ஆசைக்கு வேணால் பண்ணிக்கலாம். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணியாச்சு, காங்கிரஸ் குடும்ப கட்சி
அது போட்ட தப்பு கிடையாது, அது இருந்துட்டு போட்டோம். அவங்களே விட்டுட்டு ஏன் கார்கே பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க? கார்கேவால் 10 ஓட்டு வராது. பிரியங்கா அவன் பாட்டி மாதிரி இருக்காங்க. யூபியில் பணம் ஜனங்க அலம்போதுது. ராகுலுக்கு ஒன்று செல்வாக்கு இருக்குது. இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெயர் ராகுல், பிரியங்கா. அவங்கள யூஸ் பண்ணிங்களா? பண்ணல. கார்கே தலைவராக போட்டிங்க. அவர் டெய்லி டென்ஷன் 10 வாசல பார்த்து எழுந்து நிற்கிறார். அப்பா இன்னைக்கு என்ன பண்ணோம், அம்மா இன்னைக்கு என்ன பண்ணோம், சாப்பிடணுமா வேணாமா, நடக்கணுமா வேணாம், உத்தரவு காத்துட்ருக்கார். ஒரு வாட்ச்மேன் மாதிரி அவரை தூக்கி கட்சியாளர். ராகுல பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருந்தா 250-300 சீட் வந்திருக்கும். காங்கிரஸுக்கு மட்டும் வந்திருக்கும். என்னோட கணிப்பு 40-45 ஆண்டுகள் அரசியல் அனுபவம். பிரியங்காவை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா 450 சீட் வந்திருக்கும். போடலையே. போடாமல் இப்போ லபோதிபன் கத்தின்னா பிரயோஜனம்? 99 நிற்கிறீங்களே. நீங்கள் யார் பிரைம் மினிஸ்டர்னு முடிவு பண்ணல. மக்கள் அப்போ இருந்து கூட சரி இந்த கூட்டணி போகணுன்னு போட்டிருக்காங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு குறை சொல்லாதீங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.